அமரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட லைன்-அப்ல அடுத்தடுத்து 2 படங்கள் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக இருக்கு. SK23 படத்தை AR முருகதாஸ் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அதுல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ருக்மணி வசந்த் தான் லீட் பண்ணி நடிக்கிறாங்க. அதே போல SK25 படத்தை டைரக்டர் சுதா கொங்காரா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கூட ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா முரளி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் லீட் பண்ணி நடிக்கிறாங்க. இதுல ஜெயம் ரவி தான் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா ரோல் பண்ணிருக்காராமா. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் ரீசெண்டா ஹாலிவுட் மீடியாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமா விட்டு விலகலான்னு முடிவு பண்ணிருந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு இது. அந்த முடிவை மாத்தி இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட வைஃபான ஆர்த்தி தான். சினிமா துறை மீது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதுல இருக்க சில தனிப்பட்ட நபர்களால பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப கடினமான காலகட்டத்துல என்னோட போராட்டம் எந்த விதத்திலையும் என்னோட குடும்பத்தை பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவங்களோட சாதாரண வாழ்க்கையில இது ஒரு பெரிய பிரச்சனையாவும் சவாலாவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே போல என்னோட மனைவி, சொந்த பந்தங்கள், குழந்தைகளுக்கு சுமையை கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த டைம்ல தான் நான் சினிமா விட்டு விலகணும்னு முடிவு செஞ்சிருந்தேன். அப்ப என்னோட மனைவி ஆர்த்தி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்க எந்த ஒரு பின்னணியும் இல்லாம சினிமால இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. கடந்த 20 வருஷமா அஜித் குமார், விக்ரம் போன்ற ஹீரோக்கு அடுத்தபடியா நீங்க தான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால இந்த இடத்தை நீங்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச புகழை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையால தான் நான் சினிமா விட்டு விலகணும் அப்படின்ற முடிவை கைவிட்டுட்டேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு.